வணக்கம் JVL கோட் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி ஜாவாஸ்கிரிப்ட் டாம் லேர்ன் பண்ண போகிறோம். இதை எதில் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W3 Schools வெப்சைட்டுடைய உதவியோடு கற்றுக்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் டாம் அப்படின்னா ப்ரௌசருக்குள்ளே ஜாவாஸ்கிரிப்டால் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பகுதி. இந்த பகுதியை மட்டும்தான் நம்ம இந்த W3 Schoolஸில் போய் லேர்ன் பண்ண போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போல் உங்களோட சேர்ந்து நானும் இதை கற்றுக்க போகிறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் 1, நீங்கள் விண்டோஸ் அல்லது லினக்ஸ் சிஸ்டம் எது வேணாலும் பயன்படுத்துங்க. ஸ்டெப் 2, எந்த ஒரு ப்ரௌசரை வேணாலும் பயன்படுத்துங்க. ஸ்டெப் 3, W3 Schools வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுவோம். கூகுளில் போய் W3 Schools அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே இந்த வெப்சைட் நிற்கும். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் அந்த வெப்சைட். இதில் மேலே பாருங்கள், எல்லா லாங்குவேஜஸ் இருக்குது. ஆனால் நம்ம கற்றுக்க போது ஜாவாஸ்கிரிப்ட் தான். அதனால் இதை கிளிக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டை எல்லா விஷயத்தையும் இவங்க போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம போய் லேர்ன் பண்ண போகிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் நம்ம சேனலில் ஜாவாஸ்கிரிப்டை பற்றின நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதில் போய் பாருங்கள். இதை விட இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு அந்த வீடியோலையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். அதனால் அதெல்லாத்தையும் லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் டாம் பற்றி கற்றுக்கினீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ இந்த பேசிக்ஸ்லாம் நம்ம கற்றுக்க போகல. நம்ம கற்றுக்க போகிறது என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் டாமை தான் கற்றுக்க போகிறோம். அதனால் ஸ்க்ரோல் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா இந்த சைட் பாரில் JS HTML டாம்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய டாபிக். இதில் டாம் இன்ட்ரோன்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஜாவாஸ்கிரிப்ட் HTML டாம் அப்படின்ற இந்த தலைப்பு தான். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சைட்லேயும் மேலேயும் ஆட்ஸ் வரும். நான் அதுக்கு காரணம் இல்லை, அவங்க தான் போடுறாங்க. அதனால் அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஒருவேளை அந்த ஆட்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. ஓகே, முதல் தலைப்பு ஜாவாஸ்கிரிப்ட் HTML டாம். டாம் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்டு. அதை ஒரு ப்ரௌசர் எப்போ ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம google.com போகிறோம். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே ப்ரௌசர் அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்னு சொல்லப்படுற டாமை நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருமா. அதை எப்படி நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் Ctrl+Shift+I ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லையா. இதில் டாக்குமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்குது இல்லையா. இந்த ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் தான் உருவாக்கி கொடுக்குது. இது தானாக ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்காது. ப்ரௌசர் நம்ம இந்த பேஜ் ஓப்பன் பண்ணும் போது அதுவாக உருவாக்கி கொடுக்குது. இப்போ பாருங்கள், இந்த டாக்குமெண்ட்டு உள்ள என்ன இருக்குன்னா, பேஜுக்குள்ளே என்னென்னலாம் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே அந்த HTML தெரியுது. இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே அது ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுருக்கு. அதை தான் சுருக்கமாக இங்கே காட்டுது. HTML https google.com அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்டோடைய எல்லா எலிமெண்ட்ஸையும் உள்ளே வச்சுருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் அவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க. when page is loaded the browser creates a document object model of the page அப்படின்னு சொல்லி. புரியுதா? ஆக இதில் உங்களுக்கு அந்த டாம்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரீ ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ இதுதான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரூட் எலிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ரூட் எலிமெண்ட்டுக்கு கீழே 2 எலிமெண்ட் இருக்கும். அந்த எலிமெண்ட்டுக்கு கீழே டைட்டில், ஆங்கர் டேக், ஹெட்டிங் சொல்லிட்டு ஒரு சில எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த எலிமெண்ட்டுக்கு கீழே டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் இருக்கிற கிளைகள் மாதிரி பிரிஞ்சு போகுது இல்லையா. இதனால தான் இது ட்ரீ ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த வெப்சைட் எடுத்துக்கோங்க, W3 Schools. இதே ரைட் கிளிக் பண்ணி நம்ம வியூ பேஜ் சோர்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம HTML டேக் தான் முதல்ல சந்திப்போம். இதில் தெரியுதா, இதில் HTML டேக் தான் முதல்ல சந்திக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஹெட் டேக் இருக்குது. அந்த ஹெட் டேக்குள்ளே டைட்டில் டேக் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக பார்க்கும்போது நம்மளுக்கு புரியுது. அதே மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. இந்த HTML டாம்ன்றதுக்குள்ளேயும் ட்ரீ மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் உள்ளே ப்ளேஸ் ஆகிருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்து இதில் என்னென்னா, இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் HTMLோடைய எலிமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். அப்புறம் அதோடைய ஆட்ரிபியூட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். CSSலாம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக சேஞ்ச் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் புது எலிமெண்ட்ஸை கூட போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல்
ஒவ்வொரு HTML ஈவெண்ட்ஸ், உதாரணத்துக்கு ப்ரௌசரை கிளிக் பண்ணும் போதோ இல்லை ஸ்க்ரோல் பண்ணும் போதோ இல்லை கீ டைப் பண்ணும் போதோ எது பண்ணாலுமே வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அந்த பேஜில் நடக்கிறத வச்சு சில வேலைகளை செய்ய முடியும். உதாரணத்துக்கு கிளிக் பண்ணால் ஒரு அலர்ட் ஷோ ஆகிற மாதிரி அந்த பேஜில் இந்த மாதிரி நிறையவே செய்ய முடியும். W3C இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. அடுத்து வாட் இஸ் HTML DOM, இது ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுப்போம். சரிங்களா? JavaScript HTML DOM மெத்தட்ஸ். HTML DOM மெத்தட்ஸ்னால் அது வந்து நீங்கள் HTML எலிமெண்ட்ஸில் சில வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு எலிமெண்ட்ஸ்க்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டை வர வைக்கிறதுக்கோ CSS மாற்றுறதுக்கோ இந்த மாதிரி பல விதமான வேலைகளை நீங்கள் செய்வீங்க இல்லையா? அதெல்லாத்தையும் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது தான் HTML DOM மெத்தட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிளில் ட்ரை இட் யுவர் செல்ஃப் இந்த பட்டனை கிளிக் பண்ணுவோம், இந்த டேப்பில் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்டோடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபர்ஸ்ட் பேஜ்னு ஒரு ஹெட்டிங், அதுக்கு கீழே ஒரு P tag, அதில் வந்து ஐடி வந்து டெமோ அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த P tagக்குள்ளே பாருங்கள் எந்த ஒரு டெக்ஸ்ட்டுமே கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுக்கு அடுத்து வந்து ஜாவாஸ்கிரிப்டை கொடுக்குறாங்க. ஆனால் ப்ரௌசருக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்டை வெளிப்படையாக கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு டேக் ஒன்று இருக்கணும், அதுக்குள்ளே தான் ஜாவாஸ்கிரிப்டை கொடுக்கணும். அந்த டேக் தான் இந்த ஸ்கிரிப்ட் டேக். இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் தான் பயன்படுத்தியிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன்ல, அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் தான். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மெத்தட்ஸ் இருக்கும். அதில் ஒரு மெத்தட் தான் கெட் எலிமெண்ட் பை ஐடி. இதை தான் அவங்க சொன்னாங்க டாக்குமெண்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி. கெட் எலிமெண்ட் பை ஐடி இந்த மெத்தடு இது என்ன பண்ணும், ஒரு ஐடி வேல்யூ வாங்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெமோன்ற இந்த ஐடி வேல்யூ நம்ம எங்கே கொடுத்துருந்தோம்னா இந்த P tag உடைய ஐடிக்கு தான் கொடுத்துருந்தோம். அப்போ இந்த ஐடியை வச்சுக்கிட்டு அந்த எலிமெண்ட்டை இது எடுத்து தரோம். சரிங்களா? எடுத்து தர்றது தான் இதோடைய வேலை, இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி. இந்த இடத்துல கிடச்சிரும் ஜாவாஸ்கிரிப்டுக்கு. கிடைச்ச பிறகு அதில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்து இன்னர் HTMLன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்குள்ளே என்ன இருக்கும்னா இந்த P tag உடைய டெக்ஸ்ட்டு என்னவோ அது இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த P tagல எந்த டெக்ஸ்ட்டும் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டெக்ஸ்ட்டை வர வைக்கிறதுக்காக இந்த இடத்துல ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ கொடுக்குறாங்க. இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆன உடனே என்ன ஆகும்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து உடனே எக்ஸிக்யூட் பண்ண உடனே நம்மளுடைய HTML வந்து இந்த ஹலோ வேர்ல்டுன்ற டெக்ஸ்ட் அந்த P tagக்குள்ளே வரும். இதுதான் இங்கே வந்து நடக்குது. இதை வந்து நம்ம வந்து மாற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளாலே முடியும். எப்படின்னா இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டுக்கு பதிலாக நான் வந்து ஹலோ JVL கோட் அப்படின்னு கொடுக்குறேன். நான் ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா இங்கே மாறிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு எளிமையான எக்ஸாம்பிள். P tagன்ற ஒரு எலிமெண்ட்டோடைய டெக்ஸ்ட்டை மாற்றுறதுக்கு இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்டோடைய கெட் எலிமெண்ட் பை ஐடின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணணும். அதுக்குள்ளே அந்த ஐடி வேல்யூ கொடுக்கணும். ஏன்னா இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் அது ஐடி தான் வாங்கும். இது கொடுத்த உடனே அந்த எலிமெண்ட் கிடச்சிரும், அந்த P tag கிடச்ச உடனே அந்த P tagோடைய இன்னர் HTML அந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக டெக்ஸ்ட்டை நம்மளால் மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. கெட் எலிமெண்ட் பை ஐடி, கெட் எலிமெண்ட்ஸ் பை டேக் நேம், கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேம், இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல மெத்தட்ஸில் வந்து நம்மளால் எப்படி எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறது தான் நம்ம அடுத்த ஒரு பகுதியில் பார்க்க போகிறோம். ஆக இந்த ஒரு பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் என் கூட வந்து ட்ராவல் பண்ணி கொஞ்சம் கற்றுக்கினதில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மறுபடியும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.